அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கடல் காத்த மீனோட வாசனை ஏழை விடுற சத்தமும் சேர்ந்து சென்னைக்கே ஒரு தனி கெத்து காட்டுற நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். படகுலேருந்து வர ஃப்ரெஷ்ஷான மீன், வஞ்சரம், ஓவால், நண்டு இப்படி அனைத்தையும் பட்ஜெட் விலையில் வாங்குகிற ஒரே இடம்னா நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்டை சொல்லலாம். இன்றைக்கி வீடியோவில் முழுசாக காசிமேடு மீன் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாமா? 200 கொடுக்க போறீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது. நவர் அவ்வளவு விலை போகுதுண்ணா. 7000 ரூபாய். எவ்வளோ சொரிப்பாரு? எவ்வளோ? 4-5. அதில் 1.5 சொன்னா மட்டும். எவ்வளோக்கா இது சங்கரா? 200 போகிற எடுத்துக்கமா. 200 புது மீன்மா அந்தமா. 200 పీతలు తీసుకుంది 500 550 550 550 550 550 550 550 600 கொடு. எவ்வளோண்ணா கடமா? 9884 400 ரூபாவா ஒரு கூரா? 400 போடுறேன். எவ்வளோ போடுறாங்க பாரு. அந்த காசு 500 யார் வேலை பண்ணிட்டு எவ்வளோக்கா இது கூட? எவ்வளோ?
வீட்டுக்கு சொல்லுங்க 2000 ரூபாவா? எவ்வளோ கேட்குறேன் விலை கேட்டால் கொடுத்துருவோம். அவளுக்கு தான் வெயில் நிற்க முடியல இதுக்கு மேலே. தள்ளுப்பா 50 ரூபா கூட 50 ரூபா கூட ஆம்பா ஓ பேக்கு மீனை போட்டு பட்டை பட்டையா இருக்குது. நண்டு இது எவ்வளோ நண்டு? இது கூறு 150, 2 கூறு 250. இந்த நண்டு நல்லா இருக்குமாக்கா? ஏன்னா ஒரு வாட்டி இந்த நண்டு தான் வாங்கிட்டு போயிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் போட்லேருந்து பிடிச்சின்னு வர மீனை அப்போவே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே ஃபைபர் போட்டில் அங்கேயே மீன் எடுத்துன்னு இருப்பாங்க பாருங்கள் வலையிலேருந்து. அவங்கக்கிட்டே இருந்து நீங்கள் கேட்டு வாங்கிட்டுனாங்களா இன்னும் மீனோட ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. நீங்கள் காசிமேடு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாட்டியும் சொல்கிறது பேரம் பேச கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை மீன் பேரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நல்லது. எவ்வளோ நண்டு இது? 300 ரூபாவா? இது என்ன மீன்னா? அது கலவாமா? கலவாவா? கலவா சூப்பர் கலவா. இந்த கூடையில் அடுக்கி வச்சுருக்க மீனுங்கள்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, மீன்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மீனா கெட்ட மீனா அப்படின்னு நீங்கள் மீனை தொட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். மீன் நல்லா கெட்டியாக இருந்ததுனா தான் நல்ல மீன். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த செதியில் கொஞ்சம் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சிகப்பாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்ல மீனாக இருக்கும். அதுவே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்தால் அந்த மீன் கெட்டு போயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா காசிமேடு பொறுத்த வரைக்கும் நம்மளை ஏமாற்றுவாங்க. மீன் அவ்வளோவா ஒரு சில கடைகளில் மீன் நல்லா இருக்காது. நீங்கள் எல்லா கடையுமே சுற்றி பார்த்துட்டு மீன் வாங்குங்க. முக்கியமாக நீங்கள் பேரம் பேசி வாங்கினீங்கன்னா மீன் ரேட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இப்போ இந்த மீன்லாம் பாருங்கள், வஞ்சர மீன்லாம் 2000 ரூபா 3000 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து மீனெல்லாம் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அப்படியே கேட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க. பாதிக்கு பாதி ரேட்டில் கேட்டு வாங்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே கட்டுப்படியாகும். இங்கே காசிமேடு மீன் மார்க்கெட்டு வந்திருக்கீங்களா? வரலைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வர மக்களையும் மீன்லாம் வாங்குகிற அந்த வைபையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மறந்து போயிடுவீங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த மார்க்கெட்டை விட்டு வெளில வர்றதுக்கே நம்மளால் மனசே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, மீன்கள் எல்லாமே ரொம்பவே இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த இடத்துல. அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து மீன் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வியாபாரிகள்லேருந்து பல மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல இருந்து தான் மீனெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலைன்னா ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 200 ரூபாய்க்கு என்னக்கா போட்டு போடுறேன் 300 ரூபா சரி 50 ரூபா கேட்டு கொடுவோம். பொண்ணா கேள்வி என்னோட பொருள் இருந்தால் நான் போட்டுருவேன். நான் அந்த பொண்ணு வச்சுட்டு போய்க்கிறேன் பார்த்துட்டு போய்க்கிறேன். 50 ரூபா பொண்ணு நான் வந்து இல்லையா? இந்த இடத்துல வலையிலேருந்து பிடிச்சின்னு வர மீன் மட்டும் இல்லாமல் தூண்டில் மீனும் இந்த இடத்துல நிறையவே கிடைக்குது. ஏன்னா தூண்டில் மீன்லாம் தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வரதுனால அதோட டேஸ்ட்டும் ருசியும் வேறு லெவலில் தனி டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். 200 இது நண்டு எவ்வளோ பாட்டி? நண்டு 300 ரூபாவா? இது சங்கரா? சங்கரா 400 ரூபா 350 ரூபா எல்லாம் வாங்கி இப்போதான் வாங்கினா கட்டி அப்புறம் இந்த இடத்துல கல்நண்டு அதிகமாகவே கிடைக்குதுங்க. கல்நண்டோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கெட்டியான ஓடும் பலமான கொடுக்குகளும் தாங்க. நண்டுன்னு சொன்னாலே அசைவ பிரியர்களுக்கு மீன் குழம்பை விட இந்த கல்நண்டில் சூப்பு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இது ஆரோக்கியத்தில் ரொம்ப கெத்துங்க. நம்ம உடம்புக்கும் நல்ல பலத்தையும் சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு நண்டுனா இந்த நண்டை சொல்லலாம். இப்போ நம்ம பெரிய பெரிய மீன்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா அந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு அண்ணா வந்து பெரிய பாறை மீனை வந்து சூப்பராக அழகாக ஸ்லைஸ் போட்டுருந்தாரு. பார்க்கலாமா?
அவர் போட்டா வரலாம் மக்களே அப்படியே நம்ம மீன் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு வச்சுக்கிங்களேன், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல கருவாடுமே இங்கே சூப்பராக இருக்குது. கருவாடுலாம் வேணாலும் நம்ம இந்த இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். இங்கே நெத்திலி கருவாடு எல்லாமே சூப்பராக காய வச்சுருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இது வரைக்கும் நம்ம துணின் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீன் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.